ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் கெயின் ஆகிற மாதிரியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் டின்னராக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இதை எப்படி செய்யலாம், இது எத்தனை மாதம் குழந்தைக்கெலாம் கொடுக்கலான்னு இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். அது கூட ஒரே ஒரு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை நல்லா ட்ரை ஃப்ரை பண்ண போகிறேன். உங்களுக்கு நீங்கள் அதிகமாக தேவைப்படுது, நீங்கள் ஒரு 2 வாரத்துக்கு மாதிரி செஞ்சு வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் குவான்டிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வறுபடுறதுக்கு முன்னாடி பாருங்கள், ஒரு மாதிரி குட்டியாக தான் இருக்குது. இது நம்ம கைவிடாமல் இந்த மாதிரி கிட்டிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்ல பஃப் மாதிரி நல்லா ஒரு டபுள் த சைஸ் வந்துடும். அது நீங்கள் கையாலே அமைக்கி பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிடும். ஸோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக பார்த்ததை விட கொஞ்சம் டபுள் த சைஸ் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த அளவு ஓகே. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அதை ஆற வச்சிடலாம். இது ஆறுற கேப்பில் பார்த்திங்கன்னா அடுத்தது நான் வாழைப்பழத்தை நடுப்பகுதியில் இருக்கிற விதை பகுதியை நீக்கிட்டு நான் இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்தாச்சு. அது நல்லா வறுபட்டுருந்தால் உங்களுக்கு இது மாதிரி நல்லா ஃபைனாக கிடச்சிரும். அதனால தான் நல்லா கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருங்கன்னு சொன்னது. நல்லா ஃபைனாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த பதம் ஓகே. இப்போ நான் பார்த்திங்கன்னா இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். நீங்கள் இப்போவே தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சா தான் உங்களுக்கு அடுப்பில் வைக்கும்போது கெட்டியாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஸோ லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் முதல்ல தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா கேஸில் வச்சு கிளறுங்க. அடுப்பில் வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 100 ml தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னாக்கா கோதுமை மாவு ஜவ்வரிசி இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல திக்னஸ் கொடுக்கும். பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு திக்காகிடுச்சின்னு. அதேமாதிரி சீக்கிரமாகவும் குக் ஆகிடும். நம்ம பவுட்ரு பண்ணதுனால சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை இதோட சேர்த்து நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா குக் பண்ணும்போது சில குழந்தைங்களா சளி பிடிக்கும் இல்லையா, வாழைப்பழம்லாம் கொடுத்தா அந்த மாதிரிலாம் ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது. ஸோ இப்போது இனிப்புக்காக நான் பார்த்திங்கன்னா ஜாகரி சிரப் ஆட் பண்ணுறேன். இந்த ரெசிபி ஆல்ரெடி நான் இப்போ ரீசெண்டாக தான் போஸ்ட் பண்ணேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா கார்ட்லேயும் நான் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இனிப்பு சுவைக்கு இதுவே போதும். அப்படி இது இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். பட் சுகர்லாம் சேர்க்காதீங்க. ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு. நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் 8 மாத குழந்தைலேருந்து எல்லா குழந்தைக்கும் தாராளமாக கொடுக்கலாம். அதாவது 8லேருந்து ஒரு 1.5 வயசு குழந்தைங்களுக்கு இது காலை உணவாக சூப்பராக இருக்கும். முக்கியமாக இதை டின்னராக கூட கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன். வாழைப்பழம் சேர்க்கறதுனால நைட்டில் கொடுக்கலாமா நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஏன்னா சளி பிடிக்கும்னு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். கண்டிப்பாக வாழைப்பழம்னா நைட்டில் சளி பிடிச்சிருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. பட் நார்மலாக ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னும் போது குழந்தைங்க தூங்குறதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த டின்னராக இருந்தாலும் கொடுத்து முடிச்சிருங்க. ஸோ அவ்வளோதான், இந்த ரெசிபி முடிஞ்சிடுச்சு. கரெக்டாக இது 8 மாதத்துலேருந்து 1.5 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் இதை காலை உணவாவோ இல்லை நைட்டோ நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமாக இல்லை ஜவ்வரிசி, முந்திரி, வாழைப்பழம் இது எல்லாமே வெயிட் கெய்னிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது. கோதுமை ஆட் பண்ணிக்கிறதுனால மசில் டெவலப்மெண்ட் நல்லாவே இருக்கும். ஸோ இதை பற்றி எதாவது டவுட் தான் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.